பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் நல்லதொரு படை வீரன். என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவின் அருளால் வலிமை பெறு. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமை உள்ளவர்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர்களுமாகிய மனிதரிடம் ஒப்படை. கிறிஸ்து இயேசுவின் நல்ல படை வீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள். படை வீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் அன்றோ? விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்குட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும். நிலத்தில் பாடுபட்டு உழைக்கும் தொழிலாளரே விளைச்சலின் முதல் பங்கு பெற வேண்டும். நான் கூறுபவற்றை கருத்தில் கொள். ஆண்டவர் உனக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளும் திறமையை தருவாராக. தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்ப தகாதவரெனினும் அவர் நம்ப தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. ஆமென்.